ஹே நண்பா, இன்னைக்கு உலகத்துல ஒரு ஆணோட நிலைமை என்ன தெரியுமா? அவன் அழக்கூடாது, அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் எப்பவும் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி பல எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல உன்னோட சுய அடையாளம், செல்ஃப் ஐடென்டிட்டி எங்கோ தொலைஞ்சு போயிடுச்சு. எனக்கு தன்னம்பிக்கையே இல்ல மச்சான்னு நீ என்கிட்ட கேட்டா, நான் உன்னை 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர்கிட்ட கூட்டிட்டு போவேன். அவர் பேரு ஆச்சாரிய சாணக்கியர். ஒரு சாதாரண காட்டுவாசி பையன, சந்திரகுப்தர, உலகமே நடுங்கிற பேரரசனா மாற்றியவர். அவர் சொன்ன விதிகள் வெறும் பழைய காலத்து அறிவுரை இல்ல நண்பா, அது உனக்கான மனோதத்துவ ஆயுதம். இன்னைக்கு இந்த வீடியோல 10 விதிகளை நான் சாதாரணமா சொல்லப் போறதில்ல, உன் மனசுக்குள்ள இறங்கி பேசப் போறேன். ஒரு நோட்டு, பேனா எடுத்துக்கோ, இல்ல மனசுல ஆழமா பதிச்சுக்கோ. இது உன் வாழ்க்கைய மாற்றப் போகும் ரகசிய பயணம். விதி 1. உன் பலத்தை மறைத்து வை. த ஸ்டெல்த் மோட். சாணக்கியர் சொன்னது, ஒரு பாம்பிற்கு விஷம் இல்லை என்றாலும் அது சீறுவதை நிறுத்தக்கூடாது. அதேபோல் உன் பலவீனத்தை உலகம் அறிய விடாதே. நண்பா, உலகம் ஒரு கொடூரமான இடம். நீ உன்னை பலவீனமா காட்டிக்கிட்டா இந்த உலகம் உன்னை வேட்டையாடும். சைக்காலஜில டாமினன்ஸ் ஹைரார்கின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீ எப்போ உன் பயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறியோ அப்பவே மத்தவங்க மனசுல உனக்கான இடம் குறைஞ்சிடும். நிஜ வாழ்க்கை உதாரணம். ஒரு ஆபீஸ்லோ இல்ல நண்பர்கள் மத்தியிலோ எனக்கு இந்த வேலை தெரியாது, நான் பயப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா முக்கியமான பொறுப்புகள் உனக்கு கிடைக்காது. நீ என்ன செய்யணும்? உனக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியில கம்பீரமா இரு. உன் பிளான் என்ன? நீ அடுத்து என்ன பண்ண போற? இதையெல்லாம் ரகசியமா வச்சுக்கோ. ஒரு புலி வேட்டையாடுறதுக்கு முன்னாடி சத்தம் போடாது, உன் வெற்றி சத்தம் போடட்டும் நண்பா. விதி 2. அறிவே உன்னை பாதுகாக்கும் கவசம். சாணக்கியர் சொன்னது, அறிவுள்ள ஒருவனை யாராலும் வீழ்த்த முடியாது. அறிவுள்ளவன் காட்டில் வாழ்ந்தாலும் அவன் ஒரு அரசன்தான். நண்பா, ஜிம்முக்கு போறது தப்பில்ல. ஆனா வெறும் உடம்ப மட்டும் வளர்த்துட்டு அறிவை வளர்க்காம இருந்தா உன்னை ஒரு முட்டாள் ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவான். அறிவுங்கிறது புத்தக படிப்பு மட்டும் இல்ல. சமூகம் எப்படி இயங்குது, பணம் எப்படி வேலை செய்யுது, மனிதர்களோட சைக்காலஜி என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சிக்கிறது தான் உண்மையான அறிவு. ஆக்ஷன் ஸ்டெப். தினமும் ஒரு 30 நிமிஷம் ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கோ. அது ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஒரு புது மொழியா இருக்கலாம், இல்ல ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கலாம். அறிவு அதிகரிக்க அதிகரிக்க உனக்குள்ள ஒரு நிதானம் வரும். அந்த நிதானம் தான் தன்னம்பிக்கையோட ஊற்று. விதி 3. தோல்வியை செரித்துவிடு. டைஜஸ்ட் த ஃபெயிலியர். சாணக்கியர் சொன்னது, காரியத்தை தொடங்கிய பின் தோல்வியைக் கண்டு அஞ்சாதே. தோல்வியில் பாடம் கற்பவனே மேலான் மனிதன். நண்பா, தோல்வி வரும்போது நாம ஏன் உடைஞ்சு போறோம் தெரியுமா? நம்மளோட இமேஜ் கெட்டு போயிடுமேன்னு நினைக்கிறோம். ஆனா சாணக்கியர் சந்திரகுப்தரை முதல்ல மகத நாட்டின் மேல போர் தொடுக்க வச்சப்போ அவங்க தோத்து போய் காட்டுல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மூதாட்டி தான் குழந்தைக்கு கஞ்சி ஊத்தும்போது சொன்னாலாம், யோரமா சாப்பிடாம நடுவுல கை வச்சா சுடத்தான் செய்யும்னு. அத கேட்டுதான் சாணக்கியர் தான் உத்திய மாத்தினார். உளவியல் உண்மை. தோல்விங்கிறது ஒரு டேட்டா. இந்த வழியில போனா வேலை செய்யாதுன்னு உனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட், அவ்வளவுதான். தோத்துட்டா அழுது இருக்காம அடுத்த ஆப்ஷன் என்னன்னு தேடுற ஆணுதான் நிஜமான லீடர். விதி 4. இமோஷனல் கண்ட்ரோல். நீ உணர்ச்சிகளின் அடிமையல்ல. சாணக்கியர் சொல்லது, அதிகமான ஆசையும் அதிகமான இமோஷனும் ஒரு ஆணை அழித்துவிடும். நண்பா, இது ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணு உன்னை விட்டு போயிட்டாலோ இல்ல ஒரு நண்பன் உன்னை ஏமாத்திட்டாலோ உடனே குடிச்சிட்டு ரோட்ல விழுறது பலவீனம். ஒரு ஆண் தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்கணும். நீ எப்போ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப இமோஷனல் ஆகி ரியாக்ட் பண்றியோ அப்பவே உன் பிடிய நீ எழுந்துடுற. ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். கஷ்டமா இருந்தா தனியா உட்கார்ந்து அழு, தப்பில்ல. ஆனா அந்த பலவீனத்தை உலகம் முன்னாடி காட்டாத. உன்னை காயப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி நீ சாதிச்சு காட்டுறது தான் மிகச்சிறந்த பழிவாங்கல். விதி 5. பணமே அதிகாரத்தின் அச்சாணி. த பவர் ஆஃப் வெல்த். சாணக்கியர் சொன்னது, பணம் இல்லாத மனிதன் சொந்த பந்தங்களாலேயே வெறுக்கப்படுவான். நண்பா, இது கசப்பான உண்மை. பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாரும் ஒன்னு பணக்காரங்களா இருப்பாங்க, இல்ல சோம்பேறியா இருப்பாங்க. சாணக்கியர் ஒரு ராஜதந்திரவாதி. அவருக்கு தெரியும், ஒரு நாட்டை ஆளணும்னாலும் ஒரு குடும்பத்தை நடத்தணும்னாலும் அர்த்தம், அதாவது பொருளாதாரம் மிக முக்கியம். உன்கிட்ட சேமிப்பு இருக்கும்போது நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை.
ஒரு வேலையில உன்னை மதிக்கலையா, கையில காசு இருந்தா போடான்னு சொல்லிட்டு வெளியே வர முடியும். அந்த சுதந்திரம் தான் தன்னம்பிக்கை. அதனால நண்பா, சம்பாதி, உழைச்சு சம்பாதி. விதி 6. சரியான நட்பை தேர்ந்தெடு. ஆடிட் யுவர் சர்க்கிள். சாணக்கியர் சொன்னது, கெட்ட நண்பனை விட ஒரு கொடிய பாம்பு மேலானது. நண்பா, உன்னை வளர்க்கிறது உன்னோட எதிரிகள் இல்ல, உன்னோட சோம்பேறி நண்பர்கள் தான். நீ ஒரு புது ஐடியா சொன்னா, அதெல்லாம் வேஸ்ட் மச்சான், வா ஒரு தம் அடிக்கலான்னு சொல்ற நண்பன் உனக்கு தேவையில்ல. உன்னை விட அறிவா இருக்கிறவனோட பழகு. அவன் உன்னை திட்டுனாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட இருந்து உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஆக்ஷன் ஸ்டெப். இன்னைக்கு நைட்டு உட்கார்ந்து யோசி, உன்னை சுத்தி இருக்கிற 5 பேர் யாரு? அவங்க உன்னை உயர்த்துவாங்களா இல்ல தாழ்த்துவாங்களா? பதில் தாழ்த்துவாங்கன்னு இருந்தா தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை கட் பண்ணு. விதி 7. நேரத்தை கொல்பவன் தற்கொலைக்கு சமம். சாணக்கியர் சொன்னது, காலத்தை மதிக்காதவன் காலம் அழித்துவிடும். ஒரு ஆணுக்கான கௌரவமே அவன் நேரத்தை எவ்வளவு அழகா பயன்படுத்துறானுங்கிறதுல தான் இருக்கு. தேவையில்லாம ஊர் சுத்துறது, போன்ல நேரத்தை வீணடிக்கிறது, இதெல்லாம் உன்னோட எதிர்காலத்தை நீயே சிதைக்கிற மாதிரி. சைக்காலஜி. நீ உன் நேரத்தை பயனுள்ளதா மாத்தும்போது உனக்குள்ள ஒரு செல்ஃப் வொர்த் உருவாகும். நானும் ஏதோ சாவிக்கிறேங்கிற அந்த உணர்வு தான் தன்னம்பிக்கையோட வேர். ஒவ்வொரு நொடியும் ஒரு பொற்காசு மாதிரி. அதை சரியா இன்வெஸ்ட் பண்ணு நண்பா. விதி 8. பயத்தை எதிர்கொள். அட்டாக் மோட். சாணக்கியர் சொன்னது, பயம் உன்னை நெருங்கினால் அதன் கண்களை பார்த்து சிரி, அதை அடித்து துரத்து. பயம்ங்கிறது ஒரு நிழல் மாதிரி நண்பா. நீ ஓட ஓட அது உன்னை துரத்தும். நீ திரும்பி நின்னு பார்த்தா அது மறைஞ்சிடும். உனக்கு எது மேல பயம்? ஸ்டேஜ்ல பேசுறதா, ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா, ஒருத்தர்கிட்ட உன் கருத்தை சொல்றதா? அதை இன்னைக்கே செஞ்சு முடி. நெருப்புல கை வச்சா சுடுன்னு திரிஞ்சும் கை வைக்க சொல்லல, ஆனா செய்யலாமா வேண்டாமான்னு பயந்து நிக்கிற இடத்துல குதிச்சு இறங்கு. பயத்தை வென்ற ஆணுதான் இந்த உலகத்தை ஆள தகுதியானவன். விதி 9. ஒழுக்கம் உன் ஆன்மாவின் பலம். டிசிப்ளின் இஸ் ஐடென்டிட்டி. சாணக்கியர் சொன்னது, ஒழுக்கமில்லாதவன் எதையும் சாதிக்க முடியாது. ஒழுக்கம்னா ஏதோ ஸ்கூல் வாத்தியார் சொல்ற விஷயம்னு நினைக்காத நண்பா. டிசிப்ளின்னா உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் அது உன் வளர்ச்சிக்கு நல்லதுன்னா அதை செய்யறது. நிஜ வாழ்க்கை. காலையில 5 மணிக்கு எழுந்திருக்க பிடிக்கலையா? ஆனா எழுந்திரு. அந்த நிமிஷம் நீ உன் சோம்பேறித்தனத்தை ஜெயிக்கிற. நீ எப்போ உன் மனசை கட்டுப்படுத்துறியோ அப்பதான் உனக்கு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை வரும். சொன்னதை செய்வேங்கிற அந்த டிசிப்ளின் தான் உன்னை ஒரு ஹை வேல்யூ மேனா மாத்தும். விதி 10. தன்னிறைவு. நீயே உனக்கு துணை. சாணக்கியர் சொன்னது, இந்த உலகத்தில் உன்னை தவிர உனக்கு சிறந்த நண்பன் யாரும் இல்லை. கடைசி விதி நண்டா, ரொம்ப ஆழமான விதி. நாம எப்பவும் மத்தவங்க நம்மள பாராட்டணும், மத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, உனக்காக போராட போறது நீ மட்டும்தான். உன்னை நீயே நம்பு, உன்னை நீயே நேசி. ஓ மேல உனக்கு நம்பிக்கை இல்லாதப்போ மத்தவங்க எப்படி உன்னை நம்புவாங்க? நீ ஒரு தனி ஆளா நின்னாலும் ஜெயிப்பேங்கிற அந்த வைராகியத்தை வளர்த்துக்கோ. அந்த தனிமை உன்னை தன்னம்பிக்கை உள்ள மனிதனா மாற்றும். ஹே நண்பா, ராஜாவாக எழுந்து வா. ஹே நண்பா, நீ ஒரு சாதாரண ஆள் இல்ல. உன் உள்ளுக்குள்ள ஒரு சிங்கர் இருக்கு. அதை எழுப்ப வேண்டியது உன் கடமை. சாணக்கியர் சொன்ன இந்த 10 விதிகள் உனக்கு ஒரு மேப். ஆனா அந்த பாதையில நடக்க வேண்டியது நீதான். இன்னைக்கு ஒரு உறுதி எடு. நான் பழைய ஆள் இல்ல, என் தன்னம்பிக்கை இமயமலையை விட பெருசுன்னு. இந்த வீடியோ உன் வாழ்க்கையில 1% மாற்றத்தை உண்டாக்குனாலும் அதுதான் என்னோட வெற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உன் கேங்ஸ்க்கு ஷேர் பண்ணு. உன்னை நீ செதுக்க தயாரா இருந்தா கமெண்ட்ல "EM ரெடி நண்பா" அப்படின்னு டைப் பண்ணு. உன்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பயணத்துல நான் உனக்கு துணையா இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணு நண்பா, ஏன்னா நீ ஒரு சாதனையாளன். அடுத்த வீடியோல இன்னும் மிரட்டலா சந்திப்போம். வாழ்க வளமுடன் நண்பா.